ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா, கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 28 நாட்கள், அதாவது நவம்பர் 25ஆம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய 28 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா, சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா, கிரகங்களினுடைய அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு அவமானங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை கிரக அமைப்பு உருவாக்குகிறது. அப்படிங்கிறதுனால அடுத்து வரக்கூடிய 28 நாட்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிடுறதுனால அவப்பெயர், வீண் பழி, குற்றச்சாட்டப்படலாம். இந்த மாதிரியான சூழ்நிலைகள், இந்த மாதிரியான கெடுபலன்கள் அதிக அளவில் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு காலமாக அடுத்து வரக்கூடிய 28 நாட்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மேலும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, இந்த நேரத்தில் நீங்கள் என்ன விஷயங்களை செய்யலாம், என்ன விஷயங்களை செய்யக்கூடாது, எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து நீங்கள் பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க. இந்த காலம் தொழில் வியாபாரம் அப்படின்னு நீங்கள் செய்கிறவங்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சுமாராகத்தான் நடக்கும். அதே நேரம் பார்ட்னர்களுடன் சேர்ந்து தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் தொல்லை தலை தூக்க ஆரம்பிக்குங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை, இடமாற்றம், அலைச்சல் போன்றவை இருக்கத்தான் செய்யும். அதே நேரம் குடும்பத்தில் அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையில மன வருத்தம் உண்டாகலாம். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க பாருங்க. எதுலேயுமே தேவையற்ற வீண் கவலை உண்டாகும். பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். கடன் விஷயங்களில் கவனமாக இருக்கிறது அவசியம். குறிக்கோளற்ற வீண் அலைச்சல் உண்டாகலாம். உடல் சோர்வும் ஏற்படலாம். அதே மாதிரி பணம் பல வழிகள்லையும் செலவாகும். காரிய தாமதம் உருவாக செய்யும். அடுத்தவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் கொடுக்காமல் இருப்பது நல்லது. வீண் கவலை ஏற்படுங்க. வாகனங்களில் செல்லும்போது கவனம் அவசியமாகிறது. நண்பர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதப்படலாம். தொழில் வியாபாரம் மந்தமாகத்தாங்க இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதங்கள் உண்டாக செய்வீங்க. புதிய ஆர்டர்கள் பிடிக்கிறது பற்றிய முயற்சிகள் வீணாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உழைக்க வேண்டியும் இருக்கலாம். சம்பளம் தாமதப்படலாம். அலுவலக பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்து கொண்டே தாங்க இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேற்றுமை ஏற்பட்டு சுமூக உறவு இல்லாமலும் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால விட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. பிள்ளைகளின் நடவடிக்கைகள் மனதில் கவலையை ஏற்படுத்தலாம். அதனால் பக்குவமாக அவர்களிடம் பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றவர்களுக்காக எந்த உத்தரவாதங்களும் கொடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மற்றவர்களின் உதவியால் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். பகைகளில் வெற்றி கிடைக்க போவீங்க. பணவரத்து தாராளமாகவே இருக்கும். கையிருப்பு கூடும். இதுவரை இருந்த தொல்லைகளும் நீங்க போவீங்க. நீண்ட தூர பயணங்களால் லாபங்கள் உண்டாகுங்க. மனதில் தைரியம் பிறக்கும். வாக்கு வன்மையால் ஆதாயத்தை பெற்று தருவீங்க. உயர்மட்ட பதவியில் உள்ளவர்களினுடைய உதவி கிடைக்க பெறுவீங்க. தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். தங்களது உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்க பெறுவீங்க. தொழில் போட்டிகள் அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கிறதுல தாமத போக்கு உருவாகலாம். மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது மறைமுக எதிரிகளில் இருந்து தங்களை தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்க அமைதி காக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாகவும் இருக்க பெறலாம்.
அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் நலனில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. வாகனங்கள் சொத்துக்கள் வாங்க ஆர்வம் காட்டுவீங்க. மற்றவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். பணவரத்து ஓரளவுக்கு திருப்தி தர வகையில் இருக்கும். தங்கள் மீது மற்றவர்கள் கோபம் முடியாத அளவு நடந்து கொள்வீங்க. இருப்பினும் மனக்கவலை அதிகரிக்கவும் செய்யலாம். பண வரவு இருக்கத்தாங்க செய்யும். இருந்தாலும் அதற்கு நிகரான செலவினங்களும் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. வீண் பழி சுமத்தப்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க. சில நேரங்களில் தேவையே இல்லாமல் அவமானப்படுத்தப்படுவீங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். திடீர் அவமானங்களை எதிர்கொள்வீங்க. அதனால் எதற்கும் நீங்கள் உஷாராக செயல்படுவது அவசியமாகிறது. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்கள் விஷயத்தில் அது உங்களுடைய உயிர் தோழனாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப நாளைய உறவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகட்டும், யாராக இருந்தாலும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரிங்க, நண்பர்களாக இருந்தாலும் சரி, யார் விஷயத்துலையும் தலையிடாமல் இருந்தீங்க அப்படின்னா திடீர் அவமானத்தை நீங்கள் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் தொழில் வியாபாரம் சற்று மந்தமாக காணப்பட்டாலும் பணம் வருவது அப்படிங்கிறதுல எந்தவித தடையும் இருக்காது. பார்ட்னர்கள் தொடர்பான விஷயங்களில் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பளு இருந்தால் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பால அது குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியாம தவறு செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படுங்க. போதை அப்படி இல்லைன்னா புகழ் போதைக்கு அடிமையாகும் சூழல் உருவாகலாம். 6வது இடத்துல குரு உச்சமடைவதால வங்கிகளில் கடன் கேட்டவுடன் கிடைக்கும். வாகன கடன், கல்வி கடன் போன்றவை கிடைக்கப்பெறும். இருந்தாலும் கடன்கள் விஷயத்துல கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பகை உணர்வுகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறது. அதனால தங்களை பொறுத்த வரைக்கும் ஈகோவை விட்டாலே பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. அதிலும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல பார்க்கும்போது சூரியனும் செவ்வாயும் இணைறாங்க. புதன் வக்ரம் பெறுகிறார். இதற்கு பிறகு சுக்கிரன் சேர்கிறார். இதனால வேலை பளு அதிகமாகும். வேலையை தூக்கி எறியும் கூடிய சூழ்நிலையையும் ஏற்படும். அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க. உத்தியோகம் அப்படிங்கிறதும் பணியிடம் உங்களுக்கான வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுடைய வேலையை நீங்க தூக்கி எறிந்து வந்துட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது குதிரை கொம்பாகி விடும். அதனால கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டியது அவசியம். அதிலும் உங்களுடைய பணி இடத்துலையும் உத்தியோக ரீதியாகவும் ரொம்ப கவனமா இருக்க பாருங்க. அதே நேரம் ராகு ராசியில இருக்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதத்துல நீங்க ஈடுபடுவீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுறதோ இல்லைன்னா தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடுறதையோ தவிர்த்துக்கொள்ளுங்க. ஒரு விஷயம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அது விவாதமாக மாறுகிறது, வாக்குவாதமாக உருவாகிறது அப்படின்னும் போது அது ஆரம்பத்திலேயே தவிர்த்து அந்த இடத்த விட்டு நகர்வது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வேலைகளில் மிகுந்த கவனமாக இருக்கணுங்க. கால் முட்டியில் அடிபடாமல் பார்த்து கொள்ள பாருங்க. அதே மாதிரி காசு பணத்துக்கு இந்த காலகட்டத்தில் பஞ்சமே இருக்காது. பொருளாதாரம் ஓரளவுக்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் புது இடம், புது வீடு அமையக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு வரும்போது அஜீரண கோளாறு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது. பெரிய பாதிப்புகள் ஏற்படாது ஆரோக்கிய விஷயத்தில் அப்படின்னாலும் சின்ன சின்ன விஷயங்களில் ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நல்லதுங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான குறைபாடு வரலாம். குடும்பத்தில் சுபகாரியங்கள், மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏதேனும் மன வருத்தமோ ஏற்படலாம். அக்கம் பக்கத்தினருடன் சில்லறை சண்டைகளும் வரலாம். அதனால கவனமாக இருக்கிறது நல்லது. பிள்ளைகளை அவர்கள் போக்கில் விட்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தடைபட்ட காரியங்கள் தடை நீங்கி நல்லபடியாக நடக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. எப்போதும் போல இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சுமாரான பலன்களை தரும் அப்படின்னே சொன்னாலும் சில குழப்பங்கள் நேர்ந்தாலும் இதுவரை நடக்காம இருந்த காரியத்தை சிறப்பாக நீங்க செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டமும் உண்டாகுங்க. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தாலும்
கொள்கைகளுக்காக நீங்கள் பாடுபட வேண்டியதாக இருக்கும். அதிகம் பேசுறதை தவிர்ப்பது நல்லது. அடுத்தவர் சொல்வதை நம்புவதற்கு முன்பாக அதை பற்றி ஆலோசனை செய்கிறது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க ஒரே குறிக்கோளுடன் இருப்பதை விட்டுட்டு வாடிக்கையாளர் தேவை அறிந்து செயல்படுவது தங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவுங்க. அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றி பெறுவாங்க. சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளால் நன்மை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். சில பல விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் முதலீடுகளில் அவசர முடிவுகள் எடுக்கிறதையும் தவிர்ப்பது நல்லது. மனதில் ஒரு விதமான தைரியம் ஏற்படும். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சாதுரியமான பேச்சின் மூலமா தங்களது வியாபாரத்தை லாபகரமா செய்வாங்க. அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிக உழைப்பும் அதற்கேற்ற பலனும் உண்டாக பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம்.